சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் 1/4/2024 ஆண்டு அந்த 4வது மாதத்துல உங்களுக்கு ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 41:13 உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த மாதிரி நீங்க எதையோ காரியங்களை குறித்து பயத்தோடு இருக்கலாம், திகிலோடு இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம். அது படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், பரீட்சை எழுதுற பிள்ளைகளா இருக்கலாம், ஊழியத்தின் பாதையா இருக்கலாம், குடும்பத்தின் நிர்வாக பொருளாதார சூழ்நிலைகளா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க பய உணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்றதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்துகிறார். அதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவருடைய துணை மாத்திரம்தான் இந்த பூமியில சரி, பரலோக மேன்மையான வாழ்க்கையை சரி பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி நம் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை அவர் நம்மளை பிடித்து நடத்துவதுதான். அதாவது சொல்றார், உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப துணை நிற்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயத்தோட கேள்விக்குறியோட நிற்கிறீங்களோ அந்த காரியத்துல இந்த புதிய மாதத்துல உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு உதாரணமாக சங்கீதம் 73:23 தாவீது அந்த வசனத்தை பாடியிருக்கிறார். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கை பிடித்து தாங்குகிறீர். பாருங்க, அவருக்கு அவ்வளவு ஒரு அந்த சங்கீதத்தை எழுதுறதுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம். எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து தாங்குகிறீர் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நீங்க வலது கையை பிடிச்சிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த மாதத்துல எல்லா காரியத்திலையும் நான் ஜெயம் பெறுவேன்னு சொல்லி விசுவாசம் அந்த வசனத்தை யாரெல்லாம் நீங்க அறிக்கை எடுக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த மாதத்துல சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு லைஃபை, ஒரு வாழ்க்கையை, ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மெயினா எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரே காரியம், இன்னைக்கு பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளும் வேலை வாய்ப்புல தடுமாறி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதை யாரெல்லாம் விசுவாசித்து இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.